வணக்கம் நண்பர்களே. இது நம்ம யூடியூப் சேனலோட இது நம்ம யூடியூப் சேனலுடைய முதல் வீடியோல ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஏமாற்றத்தை தான் கண்டேன். தண்ணி பிடிக்கலான்னு பழுப்ப தந்தா காத்து தான் வருது. அப்புறம் தண்ணி வந்துருச்சு. பட் ஏமாந்தல்ல, ஏமாற்றம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையா. தண்ணியை குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் வருதுன்னு வந்து எட்டி பார்த்தா வெளியே போற வர பொண்ணுங்க கிட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, இன்னைக்கு அண்ணன் நல்ல மூட்ல இருக்கிறதுனால அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. அப்படியே வாயில ஒரு கடப்பாரை வச்சு இடிச்சுக்கிட்டு உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போனா அங்க போய் பார்த்தா தெரியுது நம்மளுடைய நண்பரான எலி நண்பர் அங்க கோகையே போட்டுச்சிருக்காரு. அந்த ஓட்டையை அடிக்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனா முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. காலங்காத்தால சூரியன் விழிஞ்சது கூட தெரியாம மார்க்கெண்டர் என்னதாங்க பண்றாரு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. நான் டென்ஷன்ல ஆகலைங்க, சும்மா அப்படி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க. இவங்க தான் எங்க மம்மி காலையில மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காத்தால டாமஞ்சேரி நேர்ல பார்த்தா போலே இருக்கு பாருங்க. சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பாருமா அப்படின்னு சொல்றா போல இருக்கு அந்த பூனையோட மைண்ட் வாய்ஸ். சரி ஓகே, நீ வெட்டியா உட்காந்து தண்டா இருக்க, போயிட்டு சாப்பாடு வந்துச்சான்னு சொல்லிட்டு பாருன்னு எங்க அம்மா என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. வேலையை சின்சியரா பார்த்தாக்கா நம்ம டைமே பார்க்க மாட்டோம் கரெக்டா. அது போல் தான் நம்ம வேலையை ரொம்ப சின்சியராக பண்ணிட்டோம் போல, டைமை பார்க்கல. அதுக்கப்புறம் டைமை பார்த்தாக்க 7 மணி. சரி ஓகே, நான் அப்படி போயிட்டு அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த சூடு பெட்டி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கம்பெனி போயாச்சு. கம்பெனி போனதை வீடியோ எடுக்கல, ஏன்னா டைம் ஆச்சு, நரக்கு பார்க்க போயிட்டோம். கம்பெனி முடிச்சுட்டு வரும்போது சன்செட்டோட வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். முன்னாடி ஒருத்த போயிட்டு இருக்கான் பாருங்க, பல்சர் பைக்கில் ஃபாஸ்ட்டா. அவன் பேர் தான் விமல். இவரை பிடிக்கிறதுக்கு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தான். இவர் பேர் தான் விஜய், ஜோசப் விஜய். இவருக்குள்ள ஒரு வித்தியாசமான திறமை இருக்கு. என்னன்னா, இவர் பைக் ஓட்டுறதை வச்சே இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவருடைய டிக்கி ஒரு பக்கம் இறங்கி இருக்கும் பாருங்க. யார் பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம். பாட்டிமா என்ன ஏமாத்திங்கிற, பாட்டிமா கொஞ்சம் நிறைய ஏமாத்திட்டு பேக்கரில் போயிட்டு நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது ஸ்பான்சரு எங்கள் விஜய் அண்ணா தான். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இருந்தாலும் அவருக்கே நாங்கள் தரல. இன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்பழம் வாங்கிறதுக்காக ஏடூர் வரை போயிருந்தோம். அன்றைக்கி போயிட்டு வரத்துக்கே நைட் ஆகிடுச்சா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் மறுநாள் ஈவினிங்காக நம்ம ரைஸ் சாப்பிட்றதுக்காக தாபாவுக்கு போயிருந்தோம். அது தலையில் வச்சுக்கிறத பார்த்தீங்களா, அவர் பேர் தான் அஸ்வந்த். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுக்கு அவர் தலையில் வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. கைத்தா மட்டும் மேலே அடிக்கலாமா அவனை. அன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால கேட்டை பூட்டி வச்சிருந்தாங்களா. சரி, அதனால காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம நேரமா என்னன்னு தெரியல, அவ்வளோ நேரம் வராது எங்க அப்பா அம்மா. நான் காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சோன்னா கரெக்டா வராங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். கடினமா இருங்க, நம்மளால முடியும்.